கையில வந்து கூப்பிக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். Take a deep breath in. Gently breathe out through your mouth. உங்களுடைய வாய்களால மூச்சை வெளியில விடுங்க. Take a deep breath in. Breathe out through your mouth. இப்போ விஷுவல் நீங்க ஜஸ்ட் ஒரு பிளேஸ்ல ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ்ல உங்க மனசுக்கு எந்த இடம் பிடிக்குமோ, எந்த இடத்துல இருக்கும்போது நீங்க ரொம்ப சேஃபா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை சுத்தி உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மாவோட அம்மா அப்பா, உங்க அப்பாவோட அம்மா அப்பா இப்படி வரிசையா உங்களை சுத்தி சர்க்கிளா அப்படியே லட்சக்கணக்கான முன்னோர்கள் வந்து அப்படியே பின்னாடி கை கோர்த்து நிக்கிறத வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்களோட எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுங்க. ஸோ ஈவன் தான் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது நெகட்டிவான ஒரு பர்சனா இருந்தாலும் தட்ஸ் ஓகே. அவங்க வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது அவங்க வந்து நல்ல எனர்ஜியோட தான் இருப்பாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இருக்கீங்க, உங்களை சுத்தி உங்களுடைய முன்னோர்கள், லட்சக்கணக்கான முன்னோர்கள் வந்து கை கோர்த்து சர்க்கிளா உங்களை அப்படியே பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பாருங்க. அப்படியும் உங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய உங்க அம்மாவுடைய அம்மா அப்பா, உங்க அப்பாவுடைய அம்மா அப்பா, உங்க பாட்டியுடைய அம்மா அப்பா, உங்க தாத்தாவோட அம்மா அப்பா, அப்படியே அம்மா சைடு வந்தோம்னா அவங்களோட அம்மா அப்பா, அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் அப்படி வரிசையா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு அப்படியே நினைச்சு பாருங்க. அப்படியே இந்த சர்க்கிள் அப்படியே பெருசாயி பெருசாயி லட்சக்கணக்கான முன்னோர்கள் வந்து உங்க கூட இருக்காங்க எனர்ஜெட்டிக் ஃபார்ம்ல. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் எனர்ஜி ஃபார்ம்ல ஜஸ்ட் நம்ம அம்மா அப்பா வந்து எனர்ஜி ஃபார்ம்ல விஷுவலைஸ் பண்ணீங்க. தாத்தா பாட்டியும் அதே மாதிரிதான். ஈவன் தோ இப்போ அவங்க நமக்கு நம்ம கூட அவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி சந்தோஷம். அது மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இல்லாதவங்கள எனர்ஜி ஃபார்ம்ல விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூட நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியா அவங்களும் சேர்ந்து எனர்ஜி ஃபார்ம்ல இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயும் கேளுங்க, உங்களோட லைஃப்ல இப்ப என்ன கரண்டா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, எதுல நீங்க ரொம்ப ஸ்டக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கறத கேளுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாம் உங்களுக்கு நீங்க கேக்குற எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம். இந்த நெகட்டிவ் பிளாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றோம். அவங்களுக்கு கிடைச்ச எல்லாமே அவங்க லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு திறமையா இருக்கலாம், ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களா இருக்கலாம், மணி, நல்ல ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் பிளஸ் பண்றேன், நான் உனக்கு பிளஸ் பண்றேன், நீ எல்லாமே கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த லட்சக்கணக்கான பேரும் உங்களை வந்து நல்ல ரெண்டு கைகளையும் பிளஸ்ஸிங், ரெண்டு கைகளையும் நல்லா தூக்கி அவ்வளவு சந்தோஷமா பிளஸ் பண்றதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்க பிளஸ் பண்ண பண்ண இப்ப எந்த விஷயத்துல நீங்க ஸ்டக்கா இருக்கிற மாதிரி, எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஒரு பாத் கிடைச்சு
அது வந்து கிளியர் ஆகி நீங்க ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுறத விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல உங்களுடைய லீனியேஜ்னா நான் இப்ப சொன்னேன்ல, உங்களுடைய அம்மா, அப்பா, உங்க அம்மா, அப்பாக்கு பின்னாடி அவங்க அம்மா, அப்பா, உங்களுடைய அப்பாக்கு பின்னாடி அவங்களோட அம்மா, அப்பா. அது மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் இருப்பாங்க. நீங்க ஒருத்தர் நிப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி 2 பேர் நிப்பாங்க. உங்களுடைய அம்மா, அப்பாக்கு பின்னாடி 4 பேர் நிப்பாங்க. அவங்க அம்மா, அப்பாக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து லீனியேஜ்ன்னு சொல்லுவோம். அதுல யாராவது ஒருத்தரையோ, அவங்க யாராவது கஷ்டப்பட்டிருந்தாலோ, யாராவது ஒருத்தர் வந்து ஃபேமிலில இருந்து விலக்கி வச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு போணும் ப்ரேயர் பண்ணிப்போம். நம்ம இப்படி பண்றது மூலமா அவங்களுக்கு அவங்களோட எனர்ஜி வந்து கிளியர் ஆயி, அந்த நெகட்டிவ் இதெல்லாம் அவங்களுக்கு கிளியர் ஆயி, நான் உங்கள இன்க்ளூட் பண்றேன். நான் உங்கள மனசார இந்த ஃபேமிலில நீங்களும் ஒருத்தர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். எதா இருந்தாலும் பரவால்ல. உங்களோட என்டையர் லீனேஜ்ல இருக்கிற அந்த லட்சக்கணக்குல யாரெல்லாம் எங்கேயோ தனியா போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான டெத் நடந்திருக்கோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைஃப்ல வந்து மேல் டாமினேஷன்னால அந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ, அது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் நெனச்சு, நான் உங்கள வந்து என்னோட ஃபேமிலில ஒரு பார்ட்டா நான் வந்து உங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான இடம் உங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உங்களோட ஆன்செஸ்டர் உங்களுக்கு உங்க பின்னாடி சர்க்கிளா இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த விடுபட்டவங்களும் அந்த கேப்ல அவங்களோட கரெக்டான அந்த பொசிஷன்ல அவங்களோட அந்த லீனேஜோட அந்த கரெக்டான பிளேஸ்ல அவங்க வரும்போது உங்களோட என்டையர் ஆன்செஸ்டர் லீனேஜும் இன்னும் பவர்ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியாகி சந்தோஷப்பட்டு நீங்க அவங்களே இன்க்ளூட் பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா உங்களை பிளெஸிங்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு மணி ஃப்ளோ, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கரண்டா நீங்க ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருந்தீங்களா அதை கம்ப்ளீட்டா சால்வ் ஆகி நீங்க ஆல்ரெடி நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தீங்களா அது இன்னும் மேன்மேலும் நல்ல ரொம்ப சிறப்பா உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள், நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கான சக்சஸ் growth, பிசினஸ்ல சக்சஸ் growth எல்லாம் அவங்க பிளஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்க எல்லாரோட எனர்ஜியும் ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் அவங்களை நல்லா ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ என்ன ஹெல்ப்னாலும் நான் சொல்ற மாதிரி எல்லாரையும் நினைச்சு யாரெல்லாம் விடுபட்டு இருந்தாங்களோ அது எல்லாரையும் நினைச்சு அவங்கள வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்க வந்து நம்மளை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. இந்த when you are ready to open your eyes, just கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.